குடியாத்தம் கங்கை அம்மன் திருவிழா எதற்காக கொண்டாடப்படுகிறது? லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் குடியாத்தம் கங்கை அம்மன் திருவிழா குறித்த ஒரு விரிவான அலசல். வணக்கம் வேலூர் மாவட்ட மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கை அம்மன் திருவிழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை குறித்து தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வரலாற்று நிகழ்வை உணர்த்தும் நிகழ்வுதான் கங்கை அம்மன் திருவிழா. வரலாறு என்ன கூறுகிறது என்பதை இப்பொழுது விரிவாக பார்ப்போம். விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வந்த மன்னன் விஜயவரதன் தான் தவமிருந்து பெற்ற மகனான ரேணுகா தேவி, அதாவது கங்கை அம்மனை ஜமாத்கனி முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார். ஜமாத்கனி ரேணுகா தேவி தம்பதியருக்கு மகாவிஷ்ணுவின் அம்சமான பரசுராமன் உட்பட 5 குழந்தைகள் பிறந்தனர். ரேணுகா தேவி நாள்தோறும் தாமரை குளத்தில் நீராடச் செல்வது வழக்கம். நீராடச் செல்லும் பொழுது மண்ணால் குடம் செய்து நீராடி விட்டு திரும்பி வரும் பொழுது மண்குடத்தில் தண்ணீர் எடுத்து வருவார். அதேபோல் ஒரு நாள் ரேணுகா தேவி தாமரை குளத்திற்கு சென்று நீராடி உள்ளார். அப்பொழுது வான்வழியே சென்ற கந்தர்வனின் நிழல் குளத்தில் தெரிந்துள்ளது. அந்த கந்தர்வன் அழகில் சில நொடிகள் ரேணுகா தேவி மயங்கி உள்ளார். இதை ஞான திருஷ்டி மூலம் உணர்ந்த ஜமாத்கனி முனிவர் தனது மனைவி கற்பு நெறியை தவறிவிட்டதாக கடும் கோபம் கொண்டார். இந்த குற்றத்திற்கு தண்டனையாக தனது மகன் பரசுராமனிடம் உனது தாயின் தலையை வெட்டி கொண்டு வா என ஆணையிட்டார். தந்தை சொல்லை வேதவாக்காக எடுத்துக்கொண்ட பரசுராமன் ஏன் எதற்கு என கேள்வி கேட்காமல் தனது தாயின் தலையை வெட்ட புறப்பட்டார். தனது மகனே தன் தலையை வெட்ட வருவதை கண்ட ரேணுகாதேவி மகனால் வெட்டப்பட்டு இறப்பதை விட தனது உயிரை தானே மாய்த்து கொள்வது மேல் என முடிவு செய்து ஓடத் துவங்கினாள். அப்பொழுது சலவை தொழிலாளி ஒருவரது வீட்டில் மறைந்து கொண்டாள். அங்கும் பரசுராமன் வரவே கடலில் விழுந்து இறப்பதே மேல் என முடிவு செய்து கடலை நோக்கி ஓடினாள். தொடர்ந்து ரேணுகாதேவியை பரசுராமன் விரட்டி வந்தார். வெட்டியான் ஒருவரது வீட்டில் பதுங்கிக் கொண்டார். இதனை அறிந்த பரசுராமன் அங்கு வந்து தனது தாயின் தலையை வெட்ட முயன்றார். அதனை தடுத்த வெட்டியானின் மனைவி சண்டாலாட்சியின் தலையை வெட்டினார். பின்னர் தனது தாயின் தலையை வெட்டினார். பின்பு தனது தந்தையிடம் சென்ற பரசுராமன் உங்கள் கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன் என கூறினார். அப்பொழுது ஜமாத்கனி முனிவர் தனது மகனிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என கேள் என்றார். அதனை தருகிறேன் என கூறினார். அப்பொழுது பரசுராமன் தனது தாயை உயிர்ப்பித்து தருமாறு வேண்டினார். அப்பொழுது ஜமாத்கனி முனிவர் ஒரு பாத்திரத்தில் புனித நீரை கொடுத்து இந்த தண்ணீரை கொண்டு வெட்டப்பட்டு கிடக்கும் உடலுக்கு தலையை சேர்த்து வைத்து உயிர்ப்பித்துக் கொள் என்றார். இதனை அடுத்து மகிழ்ச்சியில் திளைத்த பரசுராமன் வேகமாக சென்று உயிர்ப்பிக்கும் போது அவசரத்தில் சண்டாலாட்சியின் உடலை ரேணுகாதேவியின் தலையையும் ரேணுகாதேவியின் உடலில் சண்டாலாட்சி தலையும் வைத்து புனித நீரை தெளித்தார். இதன் பின்னர் ரேணுகாதேவியும் சண்டாலாட்சியும் உயிர் பெற்றனர். இந்த புராணத்தை கொண்டுதான் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கையம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் 1ஆம் தேதி சிரசு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்பொழுது கங்கையம்மன் கோவிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள முத்தாலம்மன் கோவிலிலிருந்து அம்மன் சிரசு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கங்கையம்மன் கோவில் சிரசு மண்டபத்தில் உள்ள சண்டாலாட்சியின் உடலில் பொருத்தப்பட்டு கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வேத வாக்கை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதுபோன்று தொடர்ந்து அப்டேட்ஸ்களை பெற வாய்ஸ் ஆஃப் வெல்லூர் சேனலோடு இணைந்திருங்கள். வாய்ஸ் ஆஃப் வெல்லூர் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.